வணக்கம் நண்பர்களே, மீனா தான் வந்து பணத்தை எடுத்திருக்கா அப்படின்ற உண்மையை வந்து முத்து சொல்கிறான். இதை கேட்ட எல்லாருமே வந்து ஷாக் ஆகிறாங்க. என்னதான் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அரேபியன் ஆணியில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்றுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயாவோட 2 லட்சத்தை தான் வந்து மீனா தான் வந்து எடுத்திருப்பா அப்படின்னு வந்து பழியை போடுறாங்க. மீனா மேலே போட்ட பழியை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக வேண்டி முத்து வந்து பார்வதியோட வீட்டுக்கு போய் உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறான். பார்வதி வீட்டுக்கு போய் முத்து வந்து உண்மையை சொல்லுங்கள், மீனாவை நீங்கள் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறான். இல்லைப்பா, அம்மா தான் அப்படின்னு வந்து இழுக்கிறாங்க. சரி விடுங்க ஆண்டி, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவங்க வந்து என்கொயர் பண்ணட்டும் அப்படின்னு வந்து முத்து சொல்கிறான். உடனே வந்து பார்வதி அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்கும்போது, அட்வொகேட் பரந்தாமன்ட்ட 2 லட்சம் வாங்கி தான் சத்யாவோட கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் வாங்கினத உண்மையை வந்து பார்வதி வந்து சொல்லிடுறாங்க. நான் தான் சொன்னேன்னு உங்கள் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு முத்து நான் சொல்ல மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கிருந்து முத்து வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு போனதுமே வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே ஹாலுக்கு வர சொல்கிறாங்க. அங்கே எல்லாருமே வந்ததுக்கப்புறம் பணத்தை வந்து மீனை தான் வந்து திருடி இருக்கா அப்படின்னு சொன்னதுமே அங்கிருந்து எல்லாருமே வந்து ஷாக் ஆகிறாங்க. அண்ணாமலை இதை நான் எப்பவுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ அவள் தான் திருடி இருக்கா, அதனால தான் அம்மா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு பார்வதி ஆண்டி சொன்னாங்க அப்படின்னு வந்து முத்து சொல்கிறான். என்னது கம்ப்ளைண்ட்டா, என்ன விஜய் அதெல்லாம் அப்படின்னு வந்து அண்ணாமலை வந்து கேட்குறாரு. விஜயா வந்து திருன்னு முழிக்கிறாங்க. நான் வேணா அந்த 2 லட்சத்தை கொடுத்துட்றேன், அம்மாவை கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேணாம் சொல்லுங்க அப்படின்னு வந்து முத்து சொல்கிறான். காசு வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கிற அளவுக்கு கேவலமான வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. உடனே முத்து என்னப்பா சொன்னீங்க, காசு வாங்கிட்டு செய்கிற கேவலமான வேலை தானே சொன்னீங்க, அந்த வேலையை தான் அம்மா வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து முத்து சொல்கிறான். என்னடா சொல்கிற அப்படின்னு அண்ணாமலை வந்து ஷாக் ஆகி வந்து கேட்குறாரு. ஆமாப்பா, அம்மா வந்து சத்யாவோட கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதுக்காக வேண்டி அட்வொகேட் கிட்ட வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த 2 லட்சம் பார்த்தீங்கன்னா அது மீனாவோட பணம் தான். அந்த பணத்தை தான் வந்து மீனா திருடிட்டா அப்படின்னு வந்து திருட்டு பணம் இப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே அண்ணாமலை இது உண்மையா விஜயா அப்படின்னு வந்து கேட்குறாரு. எதுவுமே பேசாமல் அப்படியே வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலையும் முத்துவும் மீனா தான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும், என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத நீ தான் சொல்லணும் அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்கிறாரு. முத்து என்ன சொல்கிறான்னா, மீனாட்டா அம்மா வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆனால் விஜயா வந்து கேட்க முடியாது அப்படின்னு வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறா. இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், இனிமேல் மீனா ஃபேமிலியை திருட்டு ஃபேமிலி சொல்கிறது, அதே மாதிரி அவங்கள வந்து அவமானப்படுத்தக்கூடாது, அப்படி செஞ்சால் அப்போ நான் யாருன்னு பார்ப்பீங்க அப்படின்னு வந்து முத்து சொல்கிறான். இப்படி தான் இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. எப்படியாவது அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துடணும், எனக்கு இது வந்து பெரிய அவமானமாக இருக்குது அப்படின்னு விஜயா வந்து மனோஜ்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்குறான். மலேசியாவுக்கு கால் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னது மலேசியாக்கா அப்படின்னு ரோஹிணி வந்து ஷாக் ஆகிறா. ரோஹிணி இதை எப்படி வந்து சமாளிக்க போகிறா அப்படின்றது இனி வர எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இந்த எபிசோட் இப்படி நடந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அரேபியன் ஆணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.